அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு விரும்புகிறாங்க இல்லைன்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்ன புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து தான் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து முழுமையாக எதிர்த்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீ பவானந்தராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதித்தது தான் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆகவே நான் இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோற்கடிக்க பண்ணுற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறதால் அது அனைத்துமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மத்திக்குள்ளே கொண்டு போய் முழுக்க வந்து மத்தியுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமாக வரணுமென்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யணும். இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை. மாறாக வந்து அது முழுக்க மத்தியில் தங்கியிருக்கிற ஒரு நிலையில் தான் அந்த மாகாண சபையண்ட மாயை வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டோ ஆனால் உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அந்த மாகாணத்துக்கு மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சு கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோற்கடிக்க பண்ணுறதுக்குரிய வேலையும் நடக்குது. அப்போ இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து அங்கட மக்கள் ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா நான் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மத்தியின் வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்டு ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்டு ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல் அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரிண்ணா 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்குது. அந்த குறைகள் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கம் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போகிறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதனா வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகளில் இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வைத்துக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே வந்து அரசு வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாற்ற போகிறோம் உயர்த்த போகிறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அனுராதபுரம் புத்தளம் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையாக வந்து இன்றைக்கு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு. கிழக்கு மாகாணத்துக்கும் வந்து
கணிசமான பேஷண்ட்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியணும். ஏன்னா அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வேர்வை செலுத்தி வந்து மிக திறமாக வந்து அங்கே வைத்தியம் செய்கிறபடியால் அப்படிப்பட்ட எங்களுடைய வைத்தியர்களுடைய சுயமுயற்சியாலேயும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் நியாயம் செய்ய வேணும் என்ற அடிப்படையில் வந்து செய்கிற சேவையால் இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்து மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் வந்து தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அனுராதபுரத்தை தான் பலப்படுத்தினோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை வந்து முழுமையாக பேஸ் ஹாஸ்பிட்டலை முழுமையாக வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுன்றது இந்த பற்றாக்குறைகளை வந்து மக்களை ஏமாற்றி அதை பயன்படுத்தி மத்திக்குள்ளே எல்லாத்தையும் சுரண்டுறதுக்கான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கே தவிர கடைசி வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அந்த பேஷண்ட்ஸுக்குரிய தீர்வுகளை கொடுக்குற நோக்கத்தோடு அல்லன்றதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அப்படி உண்மையிலே வந்து அவர்களுடைய நோக்கம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியதை உடனடியாக வந்து அவர்கள் செய்யலாம். இந்த உண்மையை வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிற நோக்கம் இல்லை. மாறாக வந்து அனுராதபுரத்தை வந்து வடமாகாணத்துக்குரிய வடக்குக்குரிய ஒரு பிரதேசமாக கருதி அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இல்லைன்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்ன புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி அதை முழுமையாக வந்து மத்திய அரசு இயங்க பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தடையல்ல. நாங்களோ தமிழ் தேசிய மற்ற கட்சிகள் சார்ந்தவர்களோ வந்து தடையல்ல. போன முறையும் வந்து உண்மையிலே வந்து மாகாணத்துக்குள்ளே அதை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய ஒரு வழி ஒன்று தேடணும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அது இன்றைக்கு வந்து அப்படி செய்ய இயலாதுன்னு சொல்கிறீங்கன்னா வந்தால் அதை மட்டுமாவது வந்து முழுமையாக இயங்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் அதை சுட்டி காட்டி அந்த கேன்சர் யூனிட்டை சுட்டி காட்டி இன்றைக்கு நடக்கிறத வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்குள்ளே கொண்டு போய் இறுதியில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி மத்தின்ற கையுக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கி போட்டு கடைசியில் வந்து நாங்கள் நடத்துகிற விடுற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், டாக்டர் மேரோடைய கதைச்சுத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கேன்சர் யூனிட்டை உடனடியாக ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக அங்கீகரித்து அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்கள் அனைத்தையும் வழங்குறது தான் முறை. பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது வந்து நாளைக்கு நாளன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் வந்து கார்டு ரிவிஷன் செய்யணும், போதிய அளவு மாற்றங்களை செய்யணும், அதெல்லாம் செய்து வர இறுதியில் வந்து வருஷக்கணக்கில் வந்து இழுக்கும். அவை இது எல்லாமே வந்து இந்த பற்றாக்குறையை திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இந்த மக்களை ஏமாற்றி ஏதோ மத்திக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் இது சரியாக இயங்கும் என்ற ஒரு மாயை காட்டி இறுதியில் வந்து அனைத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறது மட்டும்தான் நோக்கமே தவிர உண்மையிலே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறதில்ல. தீர்வு கொடுக்குற நோக்கமாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் போதிய அளவு நிதியை அவர்கள் ஒதுக்கலாம். சித்துப்பாட் மைதானத்துடைய அந்த புதைக்குழிகளை வந்து முதலையாக இது செம்மணி சார்ந்தது. அங்கு அந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது சாதாரண ஒரு எலும்பு கூடு அல்ல, இது செம்மணி சார்ந்தது. செம்மணியுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் என்ற கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மத்திய குழு உறுப்பினர் கிருபாகரன் அவர்கள் உடைய கடும் முயற்சியாலே தான் உண்மையிலே வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த விஷயத்தை நாங்கள் முதல் தடவையாக செம்மணி சார்ந்தது தான் இந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் என்றதை வந்து இந்த என்ன சொல்ல அந்த தோண்டுதல் செயல்பாடுகள் தொடங்குறதுக்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் செம்மணி வழக்கில் வந்து கூடுதலான அக்கறை எடுத்து குறிப்பாக கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் குடும்பம் சார்பாக ஆஜராகி இருந்த இடத்துல தான்
இந்த செம்மணி சம்பந்தமான அந்த இனப்படுகொலையினுடைய ஆதாரங்கள் முதற் தடவையாக குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட ராஜபக்ச என்ற இராணுவ சிப்பாயுடைய வாக்குமூலம் ஊடாக வெளிக்கொண்டு வந்தது. அந்த வகையில் 380 உடல்களுக்கு மேலாக, எலும்புக்கூடுகளுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது எந்தளவுக்கு தூரம் நாங்கள் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததிலே நாங்கள் ஒரு பொறுப்போடு நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றதை அது எடுத்து காட்டுகின்றது. இந்த 380க்கு தாண்டி இது முழுமையாக இந்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டால் 600க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும் செம்மணியில் மட்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்காகவும் அதே போன்று ஒரு நம்பகத்தன்மையும் நீதியும் நியாயம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக இருந்தால் மற்ற இடங்களில் அதில் இருந்து எடுக்கக்கூடிய சாட்சியங்களை திரிவுபடுத்துகிற நோக்கோடு எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்காமல் இருப்பதாக இருந்தால் உண்மையிலே இது ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட ஓடும். ஏனென்றால் இது ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட ஓடும் என்றுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இவ்வளவு காலமும் ஒரு இனப்படுகொலை இங்கே நடைபெற்று இருக்கின்றது. இனப்படுகொலை நடந்திருக்கிறதுக்கு செம்மணியும் ஒரு நல்ல உதாரணம் என்று நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வர இந்த ஆதாரங்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று ஒரு சிலர் சொன்னது. சரிண்ணே, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் செம்மணி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல அதே நபர்கள், இனப்படுகொலை இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று சொன்ன நபர்கள் இந்த செம்மணி ஒரு மாஸ்கிரேவாக நிரூபிக்கப்பட்டால் அது இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக கருதப்படலாம் என்ற கருத்தையும் கூட ஒரு இடத்துல சொன்னதாக எனக்கு ஞாபகம். உண்மையை சொன்னால் செம்மணியில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட 380 600 என்று சொல்லுவோம், 600 உடல்களும் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச சம்பவங்கள் இல்லை. அதுகள் திட்டமிட்டு நபர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவங்கள். ஆனால் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இராணுவம் தாக்குதல் செய்ததால் கொத்து கொத்தாக மக்கள் செம்மணியில் இன்றைக்கு 380 பேர் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இனப்படுகொலைக்கான ஆதாரம் என்று சொல்லலாம் இருந்தால் அது அப்படித்தான், ஆதாரம் தான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. செம்மணியில் கண்டுபிடிச்சது ஆதாரமாக சொல்லலாமாக இருந்தால் கொத்து கொத்தாக செம்மணியில் இருந்த 350 பேருக்கு மேலதிகமாக ஒரு தாக்குதல் செத்துப்போன மக்கள் ஏன் இனப்படுகொலை இல்லை, ஏன் அது ஆதாரம் இல்லை என்றதுக்கும் பதில் சொல்லுவோம். ஆகவே இந்த தியாகங்களில் ஒரு விதி இருக்கு. இந்த தியாகங்கள் வீண் போகாது. இந்த தியாகங்கள் எப்படி என்றாலும் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வேலை செய்யும். அதுதான் ஒரு சக்தி என்று சொல்கிறது. சரிதானே? அந்த சக்தி தான் இந்த உண்மைகளை இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலையினுடைய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை மூடிமறைப்பதற்கு தரப்புகள் வேலை செய்த ஒரு இடத்துல செம்மணி கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி ஊடாக செம்மணியே இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகின்ற இடத்துல முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயங்கள், செம்மணியில் எத்தனையோ மாதங்களாக நடைபெற்ற கொலைகள் எல்லாமே முள்ளிவாய்க்காலில் ஒரு சம்பவம், ஒரு தாக்குதல் நடந்திருக்கிற விஷயமும் இனப்படுகொலை எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கும் என்பதை சாதாரண மக்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுதான் என்னை பொறுத்தவரையிலே செம்மணியுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம். ஏனென்றால்
முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயங்கள், அதில் நடைபெற்ற கொலைகள், அதில் செய்யப்பட்ட இனப்படுகொலை அனைத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தீவிரமாக வந்து அந்த போர்க்காலத்தில் சூழலை வச்சு கொண்டு செய்து. ஆனால் செம்மணியில் வந்து அந்தளவு தூரத்துக்கு வந்து அவை மூடி மறைக்க முடியலை என்றால் வந்து யாழ்ப்பாணம் நடுப்பிரதேசத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெற்றது. அவை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட இறுதியில் வந்து அது அம்பலமாக இருக்கின்றது. ஆனால் முள்ளிவாய்க்கால் அப்படி அல்ல. ஆகவே இதை நாங்கள் ஒரு பாடமாக கற்று இங்கே நடைபெற்றது என்றதோ இனப்படுகொலை என்றதை இன்னும் தீவிரமாக வலியுறுத்தி ஒட்டுமொத்த தமிழ் இனப்படுகொலைக்கு நியாயத்தை தேடுறதுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்ற உண்மை நாங்கள் விளங்கி கொண்டு ஒரு இனமாக நாங்கள் இந்த செம்மணி விடயத்தையும் தூக்கி வச்சு கொண்டு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கும் நியாயம் தேட ஓடும் என்று நான் அனைத்து தரப்பு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.